தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे. सद्गुरु महाराज की जय. कलये सुंदराकारं सदैकप्रियदर्शनम् अज्ञाननाशकं देवं सद्गुरुं मुरलीधरं मुरलीमण्डितकरकमलं मुनिजनमोहनं व्यत्यस्तपादं वनमालाधारिणं प्रेमभक्तमण्डलनित्यकीर्तितं प्रेमिकवरदमाश्रयेऽहम्. ஸ்ரீமத்பாகவதம்ங்கிறது தேவர்களுக்கு கூட துர்லபமானது அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா? அப்பேற்பட்ட அலௌகிகமான பக்தியில் கிடைக்கக்கூடிய ஒரு ஆனந்தம் அப்படிங்கிறது அதுவே மோக்ஷானந்தம் அப்படின்னு மகான்கள்லாம் சொல்கிறார். பஜனானந்தம் வேறே, மோக்ஷானந்தம் வேறே இல்லையே. தியாகராஜர் அழகாக சொல்கிறார், நிதிச்சால சுகமா ராமுனி சந்நிதி சேவ சுகமா அப்படின்னு கேட்குறார் இல்லையா? கேவலம் இந்த அல்ப போக்கியங்களை உத்தேசித்து ஹே மனசே ராமசந்நிதி கைங்கரியத்தை விட்டுடாதே, ராமசந்நிதியில் கிடைக்கிற ஆனந்தம் எப்பேற்பட்டது அது உனக்கு தெரியாதா? மமதா பந்தன யுத நரஸ்துதி சுகம சுமதி தியாகராஜ भजन सुधार सुखमा निधिचल सुखमा. மமதையே உண்டு பண்ணக்கூடிய நரஸ்துதி சுகமா. ராஜாவுடைய சபை, சரபோஜி ராஜாங்கிற ராஜா தியாகராஜரை கூப்பிடுறார் தன்னுடைய சபைக்கு. தியாகராஜர் தன்னுடைய கீர்த்தனை தன்னுடைய சபையில் இருந்துட்டு தன்னை கீர்த்தனம் பண்ணும்படியாக சொல்கிறார். கனகாபிஷேகமே பண்ணுறேன், ரத்னாபிஷேகம் பண்ணுறேங்கிறார். தியாகராஜர் சொல்கிறார், அதுவா சுகம்? மமத்தையை உண்டு பண்ணக்கூடிய நரஸ்துதியா சுகம்? ராஜாவை போய் நீ தான் சார்வபௌமன், நீ தான் சக்கரவர்த்தின்னு போய் ஒரு மனுஷனை போய் பாடினா அது ஆத்மஸ்துதி கேட்குறதே பெரிய பாபம்னு சொல்லிருக்கு சாஸ்திரத்தில். பிருத்து சக்கரவர்த்தியை போய் காயகர்கள்லாம் உம்மை போல உண்டா நீதானே ராஜா நீதானே சார்வபௌமன்னு பாடினா உடனே பிருத்து சக்கரவர்த்தி சொன்னார், முதல்ல இந்த ஸ்தோத்திரத்தை நிறுத்துங்கோ. காயத்தை விஷ்ணுகாதா பாடுறதா இருந்தால் சத்யுத்தம ஸ்லோக குணானுவாதே, உத்தம ஸ்லோகனான பகவானை பற்றி பாடுங்கோ. ஏன்னா வேதத்திலிருந்து, ராமாயணத்திலிருந்து, பாரதத்திலிருந்து, இதிகாச புராணங்கள்லேருந்து சர்வத்திலையும் பார்த்தாலும் பகவானைத்தான் புண்ணியஸ்லோகன்னு கொண்டாடிருக்கே தவிர, அவனுடைய கீர்த்தியை தான் எடுத்து எல்லா இடத்துலையும் பேசப்பட்டிருக்கே தவிர ஒரு மர்த்தியனை பற்றி என்ன பேச வேண்டியிருக்கு? ஒரு நாள் வந்தால் ஒரு நாள் இல்லாமல் விட போகிறாங்கிறவனுடைய கீர்த்தி என்ன கீர்த்தி அப்படிங்கிறார் இல்லையா? அதனால் இந்த இடத்துல தியாகராஜர் சொல்கிறார், பஜன சுதாரசமு சுகமா நிதிச்சால சுகமா, துர்விஷய கூபஸ்நான சுகமா தமசம மனு கங்கா ஸ்நானமு சுகமா. ஆத்ம குணங்களோட கூடினவா பாகவதாள், சமதமாதி குணங்களோட ஆச்சரியமான பகவத் பக்தி பண்ணிட்டு அதில் கிடைக்கிற ஒரு பரமானந்தம், அது கங்கா ஸ்நானம் போல, ஓடுற கங்கையை போல சாதுக்களோட ஒரு வாழ்க்கை. இங்கே இருப்பா, நாளைக்கு பார்த்தா இன்னொரு இடத்துல பார்த்தா பாகவதம்னு இருப்பா, அங்கே ராமாயண நவாகம்னு போவா, இன்னொரு இடத்துல பார்த்துட்டா இந்த இடத்துல ஏதாவது பிருந்தாவனத்தில் இன்னைக்கு ராச உற்சவம் ஹோலின்னு போவா, அயோத்தியில் ராமஜனனம்னு போவா, இப்படி க்ஷேத்ராடனம் போவா, தீர்த்தாடனம் போவா, அங்கங்கே பகவத்குணம் பகவத் நாமம்னு பெயிண்டே இருப்பா சாதுக்கள். கங்கா பிரவாகம் போல் போவா. இப்படி கங்கா பிரவாகம் பிரவகிச்சுண்டு ஆனால் எல்லோரையும் பாவனம் பண்ணிண்டே போயின்னு இருக்கோ அதை போல் எல்லோரையும் பாவனம் பண்ணிண்டே வசந்தவத்து லோகஹிதம் சரந்தா அப்படின்னு இருக்கிறவா சாதுக்கள். அவளுடைய ஆனந்தத்துக்கு துல்லியமானு ஒன்று சொல்ல முடியாது. அதனால தான் தியாகராஜர் சொன்னார், அவள்லாம் பிரம்மானந்தத்தை அனுபவிச்சுண்டு ஆனால் லோகத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கா. ஹரிகுண மணிமய சரமுழுகள முனசோபில்லு பக்த கோட்டுலிலு தெலுபிதோ చెలుబితో కరుణకల్కు జగమెల్లను సుధాదృష్టిచే బ్రోచువరెందరు. ஹரிகுண மணிமய சரமுழுங்கிறார் தியாகராஜர். ஹரிகுணம்ங்கிற அழகான மணியை கண்டத்தில் கட்டின்னு இருக்காளாம். ஹரிகுணம்னா என்னென்ன, அவள் கண்டத்துலேருந்து சதா ஹரிகுணம் தானே வந்துட்டுருக்கு, பகவத்குணம் தானே வந்துட்டுருக்கு. அதனால் அதுதான் அவள் கழுத்துக்கு பூஷணமாக இருக்குது. அதனால் ஹரிகுண மணிமய சரமுழு கலமுன சௌபில்லும் இப்படியே அவன் நடந்து வந்துட்டு கீர்த்தனம் பண்ணிட்டு இப்படி சாதுக்கள் சஞ்சாரம் பண்ணுறதை அவளுடைய பார்வை இந்த பிரபஞ்சத்தில் படுறதே, 4 திக்குகள்லேயும் அவளோட பார்வை படுறதே, அதுவே இந்த பிரபஞ்சத்துக்கு வரக்கூடிய ஆபத்துகள்லேருந்து இந்த பிரபஞ்சத்தை காப்பாற்றுறது.
மகான்கள் தான் அந்த லோகத்தை காப்பாற்றின்னு இருக்கா. அதனால் அவளுக்கு வேறு எதாலையும் ஆனந்தம் கிடையாது. அவள் ஹிருதயத்தில் சதா கிருஷ்ணஸ்வரூபம் பிரகாசிக்கிறது, அவள் ஹிருதயத்தில் பாகவத ரசம் பிரவகிக்கிறது. அதனால் அப்படிப்பட்ட ஒரு ஆனந்தத்தில் இருக்கா அவள். அதனால் அவள் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எடுக்க தயாருங்கிற அவள். எத்தனை தடவை பாகவதம் கேட்கறதுக்காகவும் எவ்வளவு தடவை பகவத் பக்தி பண்ணுறதுக்காகவும் பிறக்கிறதுக்கு தயாராக இருக்கோங்கிறாவ இல்லையா? அதனால் இந்த இடத்துல தேவர்கள்லாம் அமிர்த கலசத்தை எடுத்துட்டு பரீட்சித்துக்கு கிடைக்கிற பாகவத அமிர்தத்தை தாங்கள் வாங்கிண்டு பரீட்சித்துக்கு தங்களுடைய அமிர்தத்தை கொடுத்துடலாம் அப்படின்னு வர சமயத்தில் இந்த கதை எங்கே, அந்த அமிர்தம் எங்கே? குவ சுதா குவ கதா, அந்த கதை கிடச்சுடுமா? இது என்ன சாமானிய கதையா? இவன் வந்தான் அவன் போனாங்கிற மனுஷாளுக்கெல்லாம் ஒரு கதை இருக்கே, அதை போல கதையா? இது கதை இல்லை, இது சுவானுபவம். கதைன்னு சொல்கிறோமே தவிர இது என்ன பண்ணணும்னா உன்னுடைய சர்வ பிரபஞ்ச வியாபாரத்தை அழிச்சிடும். ஒன்று உட்காண்ட இடத்துல வாமாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அடிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனின் உட்காண்ட இடத்துல ஸ்தானே ஸ்திதா ஸ்ருதிகதாம் தனுவாங்மனோபிஹி ஏ பிராயசோ அஜிதா ஜிதோப்பியசிதைஹி திரிலோக்கியாம் பிரம்மஸ்துதியில் பாகவதத்தில் தசமஸ்கந்தத்தில் பிரம்மா கிருஷ்ணனை ஸ்தோத்திரம் பண்ணுறார் பிருந்தாவனத்தில். அந்த சமயத்தில் பிரம்மா சொல்கிறார், இந்த பக்தாள்லாம் உட்காண்ட இடத்துல அவர்களுடைய அந்த காதுகளின் துவாரத்தின் வழியாக கேட்கப்படுற உன்னுடைய கதாமிருதத்தாலேயே அவள் என்ன பண்ணுறான்னா திரிபுவனத்தையும் ஜெயிச்சுடுறா. அவள் ஜனன மரணத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவாளா போய்ட்றா. உட்காண்ட இடத்துல ஸ்தானே ஸ்திதாக உட்காண்ட இடத்துலையே அடைஞ்சு விட்றாளே பாய்வாள்லாம் ஞானத்தை அடையிறதுக்கு வேறு எந்த பிரயாசையும் பட வேண்டாமேங்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பரமானந்தத்தில் திளைக்கிறவா சாதுக்கள். அதனால் சங்க பதுமநிதி இரண்டும் வலிய தந்தால் என்ன பார்வை ஒன்றே போதுமேன்னு ஊத்துக்காடு வெங்கடகவி சொல்கிறார். நீ சங்க பதுமநிதி இரண்டும் வலிய தந்தால் என்ன? குபேரன் நவநிதிகள் வச்சுருக்கான். அந்த நவநிதிகளில் சங்கநிதி பதுமநிதிங்கிற 2 நிதியை கொண்டு என்கிட்ட வலுக்கட்டாயமாக கொடுத்துட்டு போனால் கூட அந்த நிதியால் எனக்கு என்ன ஆக வேண்டியிருக்கு, நானும் ஒரு பரமானந்தத்தில் இருந்துருக்கேனே அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக இந்த இடத்துல சொல்கிறார் இல்லையா? அதனால் இந்த அமிர்தத்தை போயும் ஒரு பாப்பானோ ஒரு பொருட்டாக பாப்பானோ பரீட்சித்து சுகர் அப்படி துச்சமாக பார்த்து அவளை பார்த்து சிரிச்சார். இதுக்கு அழகாக இன்னொரு விஷயமும் சொல்லிட்டு வருது பாகவத மகாத்மியத்தில். சத்யலோகே துலாம் பத்வது தோலயத் சாதனான்யஜா லகோன்யன்யானி ஜாதானி கௌரவேன இதம் மகத் ததா ரிஷிகரா சர்வே விஸ்மயம் பரமம் யயுஹு லகோன்யன்யானி ஜாதானி கௌரவேன இதம் மகத். சத்தியலோகத்தில் என்ன பண்ணினாலாம், பாக்கி எல்லா சாஸ்திரங்களையும் தராசு தட்டில் ஒரு தட்டில் வச்சுட்டு ஸ்ரீமத் பாகவதத்தை இன்னொரு தட்டில் வச்சாலாம். எல்லோரும் பார்க்கறா எது ரொம்ப உயர்ந்தது அப்படிங்கிறத இங்கே நிர்ணயம் பண்ணுறா பிரம்மலோகத்தில். அந்த சமயத்தில் என்ன ஆச்சுன்னா சர்வசாஸ்திரங்களும் கீழே பாகவதம் தான் கீழே போச்சு, சர்வசாஸ்திரங்களும் மேலே போயிடுச்சு. அதாவது கனமானதாக பாகவதம் தான் இருந்தது. அத்தனை சாஸ்திரங்களுடைய சாரத்தையும் தனக்குள்ளே ஒடுக்கி வச்சுருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ எல்லோரும் சேர்ந்து நமோ நமஹா நமோ நமஹான்னு பாகவதத்தை கொண்டாடுறா. அப்படிப்பட்ட பாகவதத்தை பகவானே பிரம்மாவுக்கு உபதேசிச்சான். அதுதான் பாகவதத்தோட ஒரு பெரிய பெருமை. இந்த பாகவதம் எங்கேருந்து வந்தது அப்படின்னா யாரோ ஒருத்தர் கற்பனை பண்ணி எழுதலை. வியாசர் இடத்துலேருந்து வந்ததுனாலே பகவான்கிட்டருந்து வந்ததுன்னு தான் அர்த்தம். ஏன்னா வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணவே, பகவான் வியாசரே வேதவியாசரே பகவானுடைய ஞான கலாவதாரம். பகவான் வாசுதேவனுடைய ஞான கலையே வியாசருங்கிற ரூபத்தை எடுத்துகிட்டு இறங்கிச்சு. அதனால் வியாசர் பாகவதம் பண்ணினார் அப்படின்னாலும் கூட அதுவும் நாராயணன் இடத்துலேருந்து வந்ததுன்னு தான் அர்த்தம். ஆனால் பாகவதத்துடைய குரு பரம்பரையை நம்ம அந்த பரம்பரையை பார்க்கறதே முதலாக அது எப்போ வெளியிடப்பட்டதுன்னா கல்ப சிருஷ்டி ஆரம்பித்து பகவான் அதை பிரம்மாவுக்கு சதுஸ்லோகி பாகவதம்ங்கிற 4 ஸ்லோகங்களாக உபதேசம் பண்ணினார் அப்படின்னு பாகவதத்துடைய த்விதீய ஸ்கந்தத்தில் இந்த விஷயம் சொல்லப்படுறது. இந்த ஞானத்தை உபதேசிச்சுட்டு பகவான் சொன்னான், இந்த ஞானத்தோடய நீ சிருஷ்டி பண்ணின்று, அப்போ இந்த சிருஷ்டியில் நீ மோகிச்சுட மாட்டேன். விவகாரங்களை பண்ணிட்டு இருந்தாலும் கூட உனக்குள்ளே இருந்து நான் இதை பண்ணின்னு இருக்கேன் அப்படிங்கிற ஞானம் பூர்ணமாக உனக்கு இருந்துருக்கும். நீ இதை சாட்சியாக தான் இருந்துருப்பேன். இந்த சிருஷ்டியும் வீண் போகாத சிருஷ்டியாக இந்த சிருஷ்டி சௌக்கியமாக நடந்துருக்கும். இந்த ஞானம் உன்னோட என்றைக்கும் இருந்துருக்கட்டும் அப்படின்னு பகவான் அனுகிரகம் பண்ணிவிட்டு அந்தர்தானமானான். இதையே தியானம் பண்ணிட்டு இருந்தார் பிரம்மா. இந்த சதுஸ்லோகி பாகவதத்தை தியானம் பண்ணிகிட்டே இருந்தார். நாரதருக்கு இந்த பாகவதத்தை இன்னும் கொஞ்சம் விஸ்தாரம் பண்ணி சொன்னார். நாரதர் என்ன பண்ணினார் அப்படின்னு இதை கொஞ்சம் வியாசருக்கு விஸ்தாரம் பண்ணி சொன்னார். வியாசர் என்ன பண்ணினார்னா 18,000 பண்ணி சுகருக்கு கொடுத்தார்.
சுகர் என்ன பண்ணினார்னா அதை முதல்ல பரீட்சித்துக்கு தான் உபதேசம் பண்ணினார். அந்த சமயத்தில் அங்கே கேட்டுருந்த நிறைய ரிஷிகள்லாம் அவாவா சிஷ்யாளுக்கு சொன்னால் இப்படி தான் இன்னைக்கு பரியந்தம் பாகவதம் நம்ம கைக்கும் வந்திருக்கு அப்படின்னுட்டா. இது குரு கிருப்பை, ஈஸ்வர கிருப்பை. ஹரிக்கிருப்பை வேற இல்லை, குரு கிருப்பை வேற இல்லை. குரு கிருப்பை இல்லாமல் ஹரிக்கிருப்பை இல்லை இல்லையா? ஒருத்தனுக்கு பகவான் கிருப்பை பண்ணணும்னு சங்கல்பிச்சுட்டானா குருமுகேன கிருப்பை பண்ணுறான். ஹரிதான் குருவாக வந்திருக்கார். ஆனால் குரு கிருப்பை, ஹரிக்கிருப்பை குரு கிருப்பையாக தான் முதல்ல வர்றது நம்ம கிட்டக்க. குரு கிருப்பை இல்லாமல் ஹரிக்கிருப்பை இல்லை, ஹரிக்கிருப்பை இல்லாமல் பக்தி இல்லை, பக்தி இல்லாமல் முக்தி இல்லை, முக்தி இல்லாமல் துக்க நிவர்த்தியும் இல்லைன்னு நம்ம சத்குருநாதர் மகாரண்யம் ஸ்ரீ முரளிதர சுவாமிஜி அவர்கள் அழகாக ஒரு கீர்த்தனம் பாடிட்டு வர்றார். குரு கிருப்பையால் தான் இன்னைக்கு கையில் பாகவதம் கிடச்சிருக்கு. ஊத்துக்காடு வெங்கடகவி சொல்கிறார், இன்றைக்கி நான் பாகவதம் படிச்சுருக்கேன், எனக்கு ராமாயணம் படிச்சுருக்கேன், எனக்கு ஹரிநாம கீர்த்தனம் பண்ணிட்டுருக்கேன், இதெல்லாம் குரு கிருப்பை இல்லாமல் வேறு என்ன அப்படிங்கிறார் ஒரு கீர்த்தனத்தில். குருபத அரவிந்த கோமளம் என்னுள் கொண்ட போதே கோலகலம் குருபத அரவிந்த கோமளம் பரமயோக யாகம் வேதம் பரமயோக யாகம் வேதம் படித்திலேன் படித்தது போல் நடித்திலேன் பார்வை ஒன்றிலே கடை கண் பார்வை ஒன்றிலே விளைந்த பாகியம் இது ஆக்கும் இது அரிதானது பரிமள சத்குருபத அரவிந்த கோமளம் நாவர தாரகமென குருநாமமும் உண்டு ராமாயண பாகவத பாராயணமுண்டு ஆவாவென குருநாதரின் அருளமுதம் கண்டு கொண்டு ஹரிநாம கதா கோஷண சம்பாஷண சதானந்த குருபத அரவிந்த கோமளம். அழகா சொல்றார் ஊத்துக்காடு. நாவார தாரகமென குருநாமமும் உண்டு ராமாயண பாகவத பாராயணம் உண்டு ஆவாவென குருநாதரின் அருளமுதம் கண்டு கொண்டு ஹரிநாம கதாகோஷண சம்பாஷண சதானந்த. இப்படி ஒரு ஆனந்தத்தில் நான் திளைக்கிறேன். ஆனால் என் குரு கிருப்பை தானே எனக்கு இதை கொடுத்தது. இல்லைன்னா பாகவதம்னு 18வது புராணம்னு நமக்கு தெரியும், அவ்வளோதான். ஹிஸ்ட்ரி மாதிரி தெரிஞ்சுப்போம். மைத்தாலஜின்னு வேறு புராணங்களுக்கெல்லாம் ஒரு பேர் இருக்குது. மைத்தாலஜினா இல்லாதது இருக்குதுன்னு சொல்கிறதுன்னு பேர். மித் அப்படிங்கிற வேர்டில் இருந்து தானே மைத்தாலஜி வந்தது. இது ஒன்றும் இல்லாததை சொல்லலையே, சுவானுபவத்தை சொல்கிறது. அப்போ நாலேஜாக தெரிஞ்சுக்கிறது வேறு, இன்டலெக்சுவலாக புரிஞ்சுக்கிறது வேறு, ஹிருதயஸ்பரிசமாக ஆறுதுங்கிறது வேறு. அது குரு கிருப்பையால் தான் ஆகும். குருநாதர் நம்ம கையில் பாகவதத்தை கொடுக்கணும். பாகவதத்தில் அழகாக ஏகாதச ஸ்கந்தத்தில் நவயோகிகளும் பாகவத தர்மத்தை உபதேசம் பண்ணிட்டு வரா. நவயோகிகள் அப்படின்னு 9 யோகீஸ்வரர்கள் வரிசையாக கிரமேண ஒருத்தராக பாகவத தர்மத்தை நிமி சக்கரவர்த்தியுடைய யஜ்ய சதஸில் பாகவத தர்மங்கள் உபதேசம் பண்ணுறாங்கிறதே மாயா தத்துவத்தை ஒரு யோகீஸ்வரர் சொல்கிறார். கவி ஹரி அந்தரிக்ஷ யோகீஸ்வரர் மாயா தத்துவத்தை சொல்கிறத அடுத்தது மாயையை தாண்டறதுக்கு ஒரு உபாயம் என்ன அப்படிங்கிறத பிரபுத்தருங்கிற யோகீஸ்வரர் சொல்கிறார். அவர் சொல்கிறார், மாயையை தாண்டனுமானால் ஒரே வழிதான் குருச்சரணத்தை பிடிச்சுக்கிறது தான். குருச்சரணாம்புஜ நிர்பர பக்தா சம்சாராத் அச்சிராத் பவமுக்தா. அந்த குரு உனக்கு கிருபை பண்ணினார்னா என்ன பண்ணுவார்னா தத்ர பாகவதான் தர்மான் சிக்ஷே குர்வாத்ம தெய்வதா அப்படின்னு அழகா சொல்றார். பாகவத தர்மத்தை நம்ம ஹிருதயத்தில் உட்காத்தி வச்சுடுவார். நம்மளை கீர்த்தனம் பண்ணும்படியாக பண்ணுவார், நம்மளை பிரவச்சனம் பண்ணும்படியாக பண்ணுவார், நம்மளை நல்ல ஸ்ரோதாவாக பண்ணுவார். நம்ம ஹிருதயத்தில் அப்படி ஒரு பக்தியை பிரதிஷ்டை பண்ணிவிடுவார். அதுதான் ஒரு குரு பண்ணுற உத்தம கிருப்பை. அப்படி தான் ஒரு பாகவதம் நம்ம கைக்கு வந்திருக்கு இன்னைக்கு. அதனால் கிருப்பை தான் அதுக்கு காரணம். அதனால் இந்த இடத்துல அவாவா சிஷ்யாளுக்கு அவாவா சொல்லி இன்னைக்கு அப்படி பாகவதம் நம்ம கைக்கு வந்திருக்குன்னா அப்போ இதை என்ன சொல்லுவா அப்படின்னுட்டா பரமோச்சிஷ்டம்னு சொல்லணுமா இந்த பாகவதத்தை. உச்சிஷ்டம்னாலே சாதுக்கள் உண்ட மிச்சம்னு அர்த்தம், சேஷம்னு அர்த்தம். சாதுக்களுடைய உச்சிஷ்ட பிரசாதம் வேணும் இல்லையா நமக்கு. சாதுக்கள் சாப்பிட்ட மிச்சத்தை ஒருபடி வாயில் போட்டுண்டா கூட அதுவே பக்தி ஞான வைராக்கியத்தை கொடுத்துடும். பின்னாடி பார்த்துட்டா நாரதருடைய சரித்திரத்தில் நாரதரை சொல்லிட்டு வரார் வியாசர் இடத்துல, என்னுடைய பூர்வ ஜென்மத்தில் நான் ஒரு சாதாரண வீட்டு வேலைகள் பண்ணுறவளுடைய பிள்ளையாக இருந்தேன். அந்த சமயத்தில் சாதுக்கள் சாப்பிட்ட உச்சிஷ்டம் எனக்கு கிடைச்சது. அது ஒரு படி வாயில் போட்டுன்றதுனாலேயே என் ஹிருதயத்தில் பக்தி ஞான வைராக்கியம் பிரகாசிச்சதுங்கிறார். அதை போல இந்த பாகவத ஸ்லோகம் ஒன்னொன்னே எடுத்து பார்த்துட்டா இந்த ஸ்லோகங்கள் ஒவ்வொரு மகாத்மாவும் எத்தனை தடவை ஆசை போட்டிருப்பா. இந்த ஸ்லோகங்கள் எவ்வளோ தடவை அவள் வாயில் பூந்து புறப்பட்டிருக்கும். போதேந்திரால் எவ்வளோ பாராயணம் பண்ணியிருப்பார், சைத்தன்ய மகாபிரபு எவ்வளோ பாராயணம் பண்ணியிருப்பார், ராமகிருஷ்ண பரமஹம்சர் எத்தனை அனுபவிச்சிருப்பார் இந்த பாகவதத்தை.
ஸ்ரீவல்லபர் எவ்வளோ பாராயணம் பண்ணியிருப்பார், விட்டலநாதாச்சாரியங்கிற வல்லபருடைய புத்திரர் எவ்வளோ பாராயணம் பண்ணியிருப்பார், தியாகராஜ சுவாமிகள், ஸ்ரீதர ஐயாவாள், மருதானூர் சத்குரு சுவாமிகள், போதேந்திர சுவாமிகள், விஜயகோபால யதிகள், நாராயண தீர்த்தர், மீரா, எத்தனை சந்துக்கள் எடுத்து பாருங்க. அத்தனை பேருக்கும் பாகவதம் ஹிருதயம், பாகவதம் பிராணன். இத்தனை மகான்களும் இத்தனை ஸ்லோகங்களையும் எவ்வளவு தடவை பாராயணம் பண்ணியிருப்பா. அப்போ ஒரு ஸ்லோகத்தையும் பாராயணம் பண்ணுறதையும் நமக்கு தோணணும், இந்த ஸ்லோகம் இத்தனை மகான்கள் வாயிலையும் வந்திருக்குமே. ஒரு ஸ்லோகத்தில் இந்த மகான்கள் எவ்வளவு ரசிச்சிருப்பா, எத்தனை அனுபவங்கள் அந்த மகான்களுக்கு ஏற்பட்டிருக்கும். அந்த ஸ்லோகத்தை இன்னைக்கு நம்ம பாராயணம் பண்ணுறோமே. எந்த ஸ்லோகம் பகவான் முககமலத்திலிருந்து வந்ததோ, எது வேதவியாசருடைய முககமலத்திலிருந்து வந்ததோ, எது சுகருடைய முககமலத்திலிருந்து வந்ததோ, எது வந்து இத்தனை மகான்கள் கிட்ட வந்து நம்ம குருநாதர் எத்தனை தடவை பாராயணம் பண்ணியிருப்பார். சமீபத்தில் எவ்வளோ மகான்கள் இருந்தால், ஆலங்குடி பெரியவான்னு ஒரு பெரியவா இருந்தால், இன்றைக்கும் அவருடைய அதிஷ்டானம் முடிகொண்டான்கிற கிராமத்தில் இருக்கு. ஆலங்குடியில் பிறந்தவர் அவர். சமீபத்தில் இருந்தார் அந்த பெரியவர். இந்த செஞ்சுரியிலேயே முன்னாடி இந்த 1920s 1930s சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தவர். முடிகொண்டான்ல சித்தியாக இருக்கார். ஆச்சரியமான மகாத்மா. பாகவதமே பிராணன் அவருக்கு. பரம நரசிம்ம உபாசகர். பாகவதம் சொல்லிட்டு ஒரு நரசிம்ம ஜெயந்தி அன்னைக்கு முடிகொண்டான்ல பாகவத சப்தாகம், பாகவதத்தில் பிரகலாத சரித்திரம் சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா நரசிம்ம ஜெயந்தி இல்லையா அன்னைக்கு. முடிகொண்டான் கிராமத்தில் உட்காந்து பிரவச்சனம் பண்ணி நரசிம்ம கட்ட ஆவிர்பவ கட்டத்தை சொல்லி பிரகலாத ஸ்தோத்திரத்தை சொல்லி முடித்து அப்படி உட்காந்து அப்படியே சித்தி ஆகிட்டார். அப்படிப்பட்ட மகான். அவருடைய அதிஷ்டான முடிகொண்டான்ல இன்னைக்கு இருக்கு. அவெல்லாம் பாகவதத்தை பிராணனா வச்சுருந்த மகான்கள். சமீபத்தில் அப்படி சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார். அதனால் அவ்வளோ மகான்களும் ஆஸ்வதித்தது பாகவதம் அப்படின்னுட்டா அதை விட நமக்கு இது ஒரு பொக்கிஷமாச்சு, இது ஒரு நிதியாச்சு. அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல சொல்லிகிட்டே வரத்தை சூத பௌராணிகர் சௌனகாதிகளுக்கு தானே இந்த விஷயங்களெல்லாம் சொல்லிட்டு வரார். அவர் சொன்னார், ஒரு சமயம் நாரதருக்கு சனகாதிகள் இந்த பாகவதத்துடைய சப்தாக கிரமத்தை உபதேசம் பண்ணினா. பாகவதத்தை 7 நாள் படிக்கிறதுக்கு தான் சப்தாகம்னு பேர். 7 நாள் பாராயண ரூபத்திலையும் பிரவச்சன ரூபத்திலையும் பாகவதத்தை அனுபவிக்கணுங்கிறதுக்கு ஒரு கிரமம் சொல்லப்பட்டிருக்கு, ஒரு விதி இருக்குது. அது நமக்கு பத்ம புராணத்தில் தான் கிடைக்கிறது. இங்கே எங்கெங்கே நிறுத்தணும், கதையில் ஒரு நாளையும் எங்கெங்கே நிறுத்திட்டு வரணும், எது பரியந்தம் அன்றைக்கி பாராயணம், எப்படி அன்றைக்கி பிரவச்சனம், எப்படி கீர்த்தனம், எப்படி எங்கள் பூஜைகள் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற சப்தாகத்துக்குன்னு ஒரு கிரமம் சொல்லப்பட்டிருக்கு பத்ம புராணத்தில். 6 அத்தியாயங்களில் பாகவத மகாத்மியத்தை சொல்கிறதே கடைசி அத்தியாயத்தில் இந்த பூஜா கிரமம் எப்படி அப்படிங்கிற இந்த விதானத்தை நமக்கு அழகாக சொல்லித்தருது. இதை நாரதருக்கு சனகாதிகள் உபதேசிச்சான்னு உடனே இந்த இடத்துல சௌனகாதி ரிஷிகள் கேட்கறா, எந்த காரணத்துக்காக சனகாதிகள் நாரதருக்கு அதை உபதேசிச்சா அப்படின்னு சொல்றதே இப்போ மேலே ஆச்சரியமாக ஆரம்பிச்சு சொல்லிட்டு வரார். அத்ரதே கீர்த்தயிஷ்யாமி பக்தியுக்தம் கதானகம் சுகேன மம யத் ப்ரோக்தம் ரகசியம் விசாரியஜே ஏகதா ஹி விஷாலாயாம் சத்வார ரிஷயோ மலா சத்சங்கார்த்தம் சமாயாதா தத்ருஷு தத்ர நாரதம். இந்த சமயத்தில் சூத பௌராணிகர் சொல்றார், ஒரு சமயம் சுகர் எனக்கு ரகசியமாக சொன்ன விஷயம் இது. இன்னைக்கு பரமபாகியம் உங்களிடத்துல இதை நான் விஞ்ஞாபிச்சுக்கிறேன், உங்களிடத்துல நான் இதை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு சமயம் சனகாதிகள் இப்படியே சஞ்சாரம் பண்ணிட்டு வர சமயத்தில் விஷாலாங்கிற ஒரு நகரம், பத்ரி தான் அது, அங்கே தான் நாரதரை பார்க்கிறார். இந்த சமயத்தில் நாரதருடைய முகம் வாடி இருக்கிறத பார்த்தா. என்றைக்குமே நாரதர் பிரசன்னமாக இருக்கக்கூடியவர். சாதுக்களே எப்போவுமே சௌக்கியமாக சுக்கியாக இருப்பா, தங்களை அண்டினவாலையும் சௌக்கியமாக பண்ணிடுவார். சுகி எவ்வரோ சுமுகி எவ்வரோ அப்படிங்கிறார் தியாகராஜன். சாதுக்கள் சௌக்கியமாகவும் இருப்பா, சுகமாகவும் இருப்பா, தங்களை அண்டினவாளுக்கும் சௌக்கியத்தை வித்தரணம் பண்ணுறவாளாகவும் இருப்பா. சுகி எவ்வரோ ராம சுகி எவ்வரோ சுகியோவரோ சுமுகியுவரோ சுகியோவரோ சுமுகியுவரோ அகில சரமகு தரக நாம அகில சரமகு தரக நாம சுகியோவரோ. அழகான கீர்த்தனம். சுக்கியாக இருக்கிறவன் யாருன்னா நிஜமான சுகமாக இருக்கிறவன். அவன் அண்டின மாத்திரத்தில் அந்த சௌக்கியம் அவன் அண்டின வாழ்க்கைலாம் வந்துடும். அவனை பார்த்த மாத்திரத்திலேயே அந்த சௌக்கியம் அவளை தொத்தினுடும். அவன் தான் நிஜமான சுக்கின்னு பேர். ஒரு இடத்துல போய் நீங்கள் சௌக்கியமாக இருக்கீங்களா சார்னு கேட்டேன், ஏதோ இருக்கேன் சார் அப்படின்னு சொல்கிறவனுக்கு அவன் சௌக்கியமாக இருக்கானாங்கிறது அவனுக்கே தெரியலைன்னு அர்த்தம். அப்புறம்னா அவன் சௌக்கியத்தை இன்னொருத்தருக்கு கொடுக்கறது அவன். ஆனால் நிஜமான சாதுக்களுடைய சந்நிதிக்கு போயிடுங்க, ரமணருடைய சந்நிதிக்கு போனானாலோ மகாபரிவாளுடைய சந்நிதிக்கு போனோம்னாலோ
அந்த சந்நிதியில் போய் உட்கார்ந்த மாத்திரத்தில் ஒரு பரமானந்தம் நம்மளை வந்து தொத்திக்கிறது. சாதுக்கள் நம்மளை பார்த்து நீ இனிமேல் சந்தோஷமாக இறைன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவள் சந்நிதிக்கு போனால் அந்த ஆனந்தம் அங்கே குடிகொண்டு இருக்கு. அங்கே தான் நிஜமான அந்த பரசுகம் அங்கே தான் இருக்குது. அவள் ஒன்றா கீர்த்தனம் பண்ணிட்டு இருப்பா, இல்லைன்னா பிரவச்சனம் பண்ணிட்டு இருப்பா, இல்லைன்னா நிருத்தியம் பண்ணிட்டு இருப்பா, ஹா கிருஷ்ணா ஹா ரமாநாதான் பகவானை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருப்பா, பூஜை பண்ணிட்டு இருப்பா. இதில் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருந்தா தானே அவள் சாது இல்லையா? ஒரு சிஷ்யனை பார்த்து இப்படி இரு அப்படின்னு சொல்கிறவர் இல்லை குரு, அப்படியே இருந்துன்னு இருக்கிறவர் குரு. அப்புறம் அந்த சிஷ்யனுக்கு உபதேசம் பண்ண வேண்டாம், அந்த குருவை ஒரு சிஷ்யன் உள்வாங்கினுட்டானா அவன் அதுவாகவே ஆயிடுவான். அதனால தான் துக்காராம் அழகாக சொல்கிறார், ஒரு குருவை நீ வந்து ஒரு ஸ்பர்ஷக்கல்லுக்கு கூட ஈடாக சொல்லக்கூடாதுங்கிறார். லோக பரிசாட்சி நாசாகே உப்பமா அப்படிங்கிறார். ஸ்பர்ஷக்கல்லுன்னா என்ன அர்த்தம்னா, அந்த ஸ்பர்ஷக்கல்லுன்னு ஒரு கல் அந்த நாளில் கிடச்சின்றது, அந்த கல்லால் எந்த இரும்பை தொட்டாலும் அந்த இரும்பு தங்கமாகிடும், அந்த இரும்பு தங்கமாகிடும். அப்படி ஒரு கல் அந்த நாளில் கிடச்சின்றது, ஸ்பர்ஷக்கல்லுன்னு பேர். அதுக்கு ஸ்பர்ஷவேதின்னு அந்த வித்தைக்கே பேர். ஆனால் அந்த எந்த இரும்பு தங்கமாச்சோ அந்த தங்கத்தை கொண்டு இன்னொரு இரும்பை தொட்டால் அந்த இரும்பு தங்கமாகாது, அதுக்கு இன்னொரு ஸ்பர்ஷக்கல்லை தான் எடுத்துகிட்டு போனோம். ஆனால் உத்தமமான ஒரு குருநாதர் ஒரு சிஷ்யனை அனுகிரகம் பண்ணிவிட்டார், ஆனால் அவனை என்ன பண்ணிவிடுறாருன்னா தனக்கு நிகராக பண்ணிவிடுறார். ஆப்புனா சாரிகா கருத்தி தற்கால அப்படிங்கிறார் குரு. இந்த அபங்கத்தில் துக்காராம் சொல்கிறார், அந்த குரு முதல்ல அந்த சிஷ்யனை தனக்கு நிகராக உயர்த்தி விடுறார். அப்புறம் அந்த சிஷ்யன் என்ன பண்ணுறான்னா அவனுக்கு நிகராக 10 பேரை பண்ணிவிடுறான். அப்புறம் அந்த 10 பேர் என்ன பண்ணுறான்னா தனக்கு நிகராக ஒரு 100 பேரை பண்ணிவிடுறான். இப்படி ஒரு மூல தீபத்திலிருந்து 1000 தீபங்களை ஏற்றி வச்சு விடலாமோ அதை போல் உத்தம குருவுடைய கிருப்பை ஒரு சிஷ்யன் மூலமாக அப்படி லோகத்து முழுக்க பரவிடும். அதுதான் குருவுடைய கிருப்பைங்கிறது. அதனால இந்த இடத்துல அப்படிப்பட்டவர் இல்லையா நாரதர், வந்து அப்படிப்பட்டவர், சுகி சுமுகி. அவர் சுகமாகவும் இருப்பார், தன் அண்டினவாளை சௌக்கியமாகவும் வச்சுப்பார். சாதுக்கள் அப்படி இருப்பா இல்லையா? அவகிட்ட ஒரு ஆனந்தம் வந்துட்டே இருக்குது, அவள் அண்டினாலே அந்த ஆனந்தம் நமக்கு சித்திச்சு விடுறது, அந்த ஆனந்தம் நமக்கு கிடைச்சி விடுறது. அதனால நாரதர் எப்போவுமே குதூகலமாக இருக்கிறவர். அவரால் தான் இன்னைக்கு உலகம் முழுக்க சத்சங்கம் இருக்குன்னு வேற ஒரு கீர்த்தனத்தில் புரந்தரதாசரே பாடுறார். பாகவத விருட்சத்துக்கு விதை போட்டவரே நாரதர் தானேங்கிறார் அந்த கீர்த்தனத்தில். ஹரிநாராயண 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 எனும் மனவே நாராயணனெம்ப நாமத பீஜவ நாரத பீதித தரையுலகே ஹரி நாராயண. நாரதர் என்ன பண்ணுறாரா, ஆகாச மார்க்கத்தில் இப்படியே நடந்து போயின்னு இருக்கிறத அங்கங்கே ஒரு விதை போட்டுட்டு போகிறாராம். என்ன விதை போடுறாருனா நாராயண 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 அப்படிங்கிற நாராயண நாம பீஜத்தை போட்டுட்டு போகிறானா. நாராயண நம்ப நாமத பீஜவ நாரத பித்தித தரையுலகே. அது என்ன எடுத்து அவர் போட்டு போட விதை சாமானிய விதை இல்லையே, நாம பீஜம் போட்டுட்டு போய்டுறார். அடுத்த சரணங்களில் புரந்தரதாசர் சொல்கிறார், அந்த விதை என்ன ஆச்சு அப்படின்ட்டு அதுதான் துருவன்னு முளைச்சது, அப்புறம் பிரகலாதன்னு அங்குரிச்சது, அப்புறம் உள்ள பீஷ்மர்னு காய்ச்சது, அதுக்கப்புறம் வந்து திரௌபதி அப்படின்னு கொஞ்சம் கனிஞ்சது, அப்புறம் சுகர் அப்படின்னு நல்லா பக்குவமாச்சு, அதுக்கப்புறம் கடைசியில் முடிக்கிறது ரொம்ப அற்புதமாக முடித்தார், அஜாமிழங்கிற ரசமாச்சுன்னு முடித்தார். ஏன் அப்படின்னுட்டா இத்தனை பக்தர்களாலையும் இந்த பாகவத விருட்சம் வளர்ந்து காத்து பூத்து கனிஞ்சு எல்லாம் ஆகி கடைசியில் இந்த ரசம் பூர்ணமாக யாருக்கு கிடைச்சதுன்னா அஜாமிழனுக்கு தான் அந்த பாகவத ரசம் பூர்த்தியாக சித்திச்சது. புள்ளே கூப்பிடுற வியாஜத்தில் நாராயணான்னு கூப்பிட்டான் அந்த மகாபாபி. ஆனால் அவனுக்கு கூட அவனுடைய சர்வ பாபங்களும் போய் கடைசியில் மகாபாகவதனாக அவன் வைகுண்டம் கிளம்பினான் அப்படின்னு அந்த ரசம் அஜாமிழனுக்கு தானே சித்திச்சது. இப்படினெல்லாம் புரந்தரதாசர் அழகா பாடுறார். இந்த பாகவத விருட்சத்துக்கு விதை போட்டவரே நாரதர் தான். வியாசரை போய் பாகவதம் பண்ணுங்கோன்னு சொன்னவரே நாரதர் தான். அப்படிப்பட்ட நாரதருடைய முகத்தில் ஒரு சிந்தனையை பார்த்துட்டு சனகாதிகள் இந்த இடத்துல கேள்வி கேட்டா, கதம் பிரம்மந்தீன முகா குதச்சிந்தாதுரோ பவானு துவரிதம் கம்யதே குத்திர குதச்சாகமனம் தவ. இந்த இடத்துல உங்களுடைய வருகை எங்கேருந்து ஏற்பட்டது? நீர் இந்த பத்ரிகாசிரமத்துக்கு எங்கேருந்து வந்தீர்? ஏன் உங்களுடைய முகத்தில் ஒரு வாட்டம்? நீர் பரம கிருஷ்ண பக்தர், பரம பாகவதர், பரமரசிகர், எல்லோரும் உம்மால குதூகலத்தை அடைஞ்சுடுவாள் உம்ம வருகையாலே, உம்ம முகத்தில் என்ன வாட்டம் அப்படின்னு இந்த இடத்துல சனகாதிகள் கேட்க நாரதர் ஆச்சரியமா தன்னுடைய ஹிருதயத்தில் இருக்கிற இந்த கேதத்துக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத சொல்லிட்டு வரார். நம்ம இந்த ரசானுபவத்தை அடுத்த பாகத்தில் தொடருவோம். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.